வணக்கம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நாம் பயில்தலை தொடங்குகிறோம். மாரல் லா கேன் பிங்கிற அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிற சிந்தசிஸ் ஆஃப் யோகால 204வது பக்கத்துல நாம் இருக்கிறோம். A moral law can be imposed as a rule or an ideal on numbers of men who have not attained that level of consciousness or that fineness of mind and will and psychic sense in which it can become a reality to them and a living force. So, இப்போ அந்த நம்பர்ஸ் பல மனிதர்களுக்கு நம்பர்ஸ் ஆஃப் மென்ங்கிறது நம்ம பொதுவா அதிகமா நம்பர் ஆஃப் பீப்புள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க நம்பர்ஸ் ஆஃப் மென்னாலே ப்ளூரல், நம்பர்ஸ் இன்னும் ப்ளூரல், அதிகமான மனிதர்கள். அவங்க மேல ஒரு ஒழுக்க சட்டத்தை, ஒழுக்க விதியை, ஒழுக்க நெறிமுறைகளை கேன் பி இம்போஸ், திணிக்கலாம், வலியுறுத்தலாம், as a rule, ஒரு விதியாக வலியுறுத்தலாம். நம்பர்ஸ் ஆஃப் men who have not attained that level of consciousness, அவங்க எல்லாம் அந்த மனநிலையில அந்த அளவுக்கு வர முடியல, அந்த நிலைக்கு போக முடியாத நிலையில இருக்கும். not attain, அதை அடையாதவர்கள், அடைய முடியாதவர்கள், that level of consciousness or that fineness, who have not attained that fineness of mind, அந்த மனதின் உண்மையான தன்மைக்கு அடையவில்லை. have not attained the fineness of will, மன இச்சையிலும் அந்த உண்மையை அடையவில்லை. who have not attained that fineness of psychic sense. psychic sense நல்லா புரிஞ்சுங்க, மைண்ட் சென்ஸ் மீனிங்ல தான் வருது. ஏன்னா ஃபைனஸ் ஆஃப் சைக்கிக் சென்ஸ், ஏன்னா நான் முன்னே சொல்லியிருக்கேன், சைத்திய புருஷன் ஒரு இடத்துல மாத்துறாரு. ஆனா சில இடங்கள்ல மைண்டுங்கிற மீனிங்லயும் வருது. மைண்ட்னா மென்டல் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது. ஏன்னா அல்லாட்டி அந்த சைத்திய புருஷனுடைய உணர்வு இருந்தால் அதுல இன்னும் நுண்ணிய நிலை இல்ல உயர்வு நிலை அடையாதவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒழுக்க நெறியை வலியுறுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். in which it can become a reality to them and a living force. அப்போ அவங்களுக்கு ஒரு உண்மையாக இருந்தும் அந்த ஒழுக்க நெறியில ஒரு வாழும் ஆற்றலோட இருக்கக்கூடிய ஒன்றாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பார்த்துக்கோங்க. இப்ப அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறோம். A moral law can be imposed as a rule or an ideal on numbers of men who have not attained that level of consciousness or that fineness of mind and will and psychic sense in which it can become a reality to them and a living force. அடுத்த சென்டென்ஸ் போலாம். As an ideal, it can be revered without any need of practice. As a rule, it can be observed in its outsides, even if the inner sense is missed altogether. இதுதான் பல நேரங்களில் நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் பல கேள்விகளுக்கு ஆளாகின்றன சொல்லலாம். என்னன்னா, as an ideal, it can be revered without any practice. அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக, மிகச்சிறந்த ஒழுக்க நெறியாக அதை மதிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா வித்தவுட் எனி நீட் ஆஃப் பிராக்டிஸ், எந்த விதமான முயற்சியும் இல்லாம, எந்த விதமான பயிற்சியும் இல்லாம, எந்த விதமான அந்த நடைமுறையும் இல்லாம அதை பார்க்கணும். சில இடங்கள்ல சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் அப்படின்லாம் எழுதியிருக்கும். அந்த இடத்துலயே போய் தலை தூக்கி ஆடும் இல்ல அப்படி இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். முக்கியமா கோர்ட்ல எல்லாம் பெருசா எழுதியிருப்பாங்க. அப்ப ரெண்டு சாட்சியும் எதிரெதிர் சாட்சி சொல்லும் போது யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பொய்ங்கிறது அங்க இருக்கும், இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா சொல்லும் போது கடவுள் மீது ஆணையாக நாம் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அங்க வாய்மையை வெல்லும் எழுதியிருப்போம். ஆனா அங்க பொய் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். வித்தவுட் எனி நீட் ஆஃப் பிராக்டிஸ். As a rule, it can be observed in its outsides. ஒரு சட்டமாக வெளிப்புறமாக பயன்படுத்தப்படும், நெறிமுறைப்படுத்தப்படும் எல்லாம் இருக்கும். Even if the inner sense is missed altogether. எதற்காக அந்த இது நடக்கிறதோ அதோட அக நிலை அது அது சுத்தமா இல்லாம இருக்கும். இப்ப இது அன்னைக்கு நான் சொன்னது திருப்பி சொல்றதுக்கா பொறுத்திருங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, வினோபாபாவை இதுல அந்த பூமிதான் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நிறைய அப்பெல்லாம் 100 ஏக்கர் 500 ஏக்கர்லாம் ஜமீன்தார்கள் கிட்ட இருக்கும். அதுல சில
பகுதியை வாங்கி ஏழை மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறதாக இருந்துச்சு. அதான் வினோபாபாவின் நில குடை அப்படின்னு சொல்லலாம், பூமிதான இயக்கம் அப்படின்னு இருந்துச்சு. அப்ப அதை சேர்ந்த தொண்டர்கள் 3 பேர் வந்து தொடர்வண்டிங்கிற ரயில்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருக்கிற சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. எதிர்த்தாப்புல இருக்கிற கேட்கிறாரு, நாங்க இந்த மாதிரி வினோபாவை இதுல பூமிதான இயக்கத்துல இருப்போம்லாம் சொல்றாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் 4வது ஒரு ஆள் வந்தா இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இவங்க வந்து சௌரியமா போகணுங்கிற எண்ணத்துல என்னமோ அவங்க வந்து கொடுக்கல இடத்த. அப்ப எதிர்த்தாப்புல இருக்கிற ஆள் சொன்னாங்க, நீங்க பூமிதான இயக்கம்னா யாரோ வச்சிருக்க நிலத்தை யாருக்கோ கொடுக்கறதுக்கு நீங்க உதவி பண்றீங்க. ஆனா நீங்க இங்க இருக்கிற சீட்ல ஒரு கொஞ்சம் இடம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரலையே அப்படின்னா அதுதான் ஈவன் இஃப் தி இன்னர் சென்ஸ் இஸ் மிஸ்ட் ஆல் டுகெதர். அவங்களுக்கு அந்த அகத்துல அந்த கொடுக்கணும். இப்ப இவங்க கிட்ட 100 ஏக்கர் தான், ஒரு இத்தினோடு சொல்லுவாங்கல்ல, ஒரு பிடி மண்ணையும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஊசி மனை நிலத்தை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உணர்வோட இருந்தா அப்ப என்ன ஆகும், அந்த சென்ஸ் இஸ் மிஸ்ட் ஆல் டுகெதர். அப்ப வந்து அகத்திலும் அந்த உணர்வோட புறத்திலும் செய்தால் அந்த அறநெறி ஒழுக்கமாக இருக்கும். இல்லாவிட்டால் வெறுமனே சும்மா ஒரு பாசாங்கா தான் இருக்குமே தவிர அது இதாக இருக்க முடியும். பாகியலட்சுமி அம்மா இடையில கேப் விழுந்துருச்சு, யார் அடுத்து படிக்கணும்? போன தடவை நான் முடிச்சேங்க சார். இப்ப வந்து பவானி அம்மா முடிக்கணுங்க சார். இது ஆரம்பிக்கிறதுல இருந்தே படிக்கணும் சார். இந்த ஹையர் எத்திக்கல் அந்த அதுல இருந்து என்ன படிக்கலைங்க சார். அதுல இருந்து இப்ப நீங்க முடிச்சது வரைக்கும் படிக்கணுங்க சார். சரிங்கம்மா, அதை படிக்க சொல்லலாம். பவானி அம்மா படிக்குமா? அறநெறிகளும் ஆன்மீக சுதந்திரமும், பக்கம் 319, 2வது பத்தி. உயரிய அறநெறியை தனி மனிதன் தனது மனத்தில், சங்கற்பத்தில், சைத்திய உணர்வில் கண்டுபிடிக்கிறான். பிறகு அதை தன் இனத்திற்கு பொதுவாக விரிவுபடுத்துகிறான். அவ்வாறே பரம தெய்வீக நியதியையும் தனி மனிதன் தன் ஆன்மாவில் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிறகுதான் மனக்கருத்தின் வாயிலாக அல்லாமல் ஆன்மீக செல்வாக்கின் வாயிலாக அதை அவன் பிறருக்கு வழங்க முடியும். ஏதாவது அறநெறி விதியை உயிருள்ள ஆற்றலாக மெய்மையாக காணும் அளவுக்கு மனத்திலும் சங்கற்பத்திலும் சைத்திய உணர்விலும் பண்பாட்டை எய்தாத பலர் மீது, அவ்வளவு உணர்வடையாத பலர் மீது ஒரு சட்டமாக, ஒரு இலட்சியமாக அதை சுமத்த முடியும். மனிதர் அதை பின்பற்றாவிட்டாலும் ஓர் லட்சியம் என்னும் முறையில் மதிக்கக்கூடும். அதன் உட்பொருளை மனிதர் சற்றும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் சட்டம் என்னும் முறையில் அதை வெளியே பின்பற்றுவதை செய்யலாம். சரியா மேடம்? அவ்வளவுதான். தேங்க்யூ சார். இப்போ இந்த பகுதியை படிச்சோம். அடுத்து இவ்வளவு நேரம் படிக்கும்போது கேட்க நல்லா இருந்திருக்கும். அடுத்தது உடனே ஒரு தட்டி வைப்பாரு. The supramental life and spiritual life cannot be mechanized in this way. It cannot be turned into a mental ideal or an external rule. அப்போ அந்த அதிமன இதுவும் சரி, அந்த ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, இந்த மாதிரி ஒரு இயந்திரத்தனமாக நாம் அறநெறிகளை ஏற்க முடியாது. It cannot be turned into a mental idea. It cannot be turned into a idea, external rule. அப்போ ஒரு மனத்துக்குள்ளான கொள்கையாகவோ ஒரு புற சட்டமாகவோ அதை மாற்றி விட முடியாது. It has its own great lines. It has not It has its own great lines, but these must be made real. These must be made real, but must be the workings of an active power felt in the individual's consciousness and the transcriptions of an eternal truth, powerful to transform mind, life, and body. So it has its own great lines. அப்படின்னா இந்த இட்டுங்கிறது என்னவா இருக்கும், யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க புவனேஸ்வரமா. இந்த supramental and spiritual life அத பத்தி சொல்றாங்க. கரெக்ட். ஸோ அதுக்குன்னு it has its own great lines. அதற்கு கிரேட் லைன்ஸ்னா இதுல என்ன லைன்னா என்னவா இருக்கும் பொதுவா? லைன் இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க சொல்லுங்க. அப்படியா வழி அதுக்கான சில வழிகள் சார். ஆமா, கை உயர்த்துறீங்களா எனக்கு தெரியல. பிரியாமா கை உயர்த்துனாங்க. சரி சொல்லுங்க. கை உயர்த்தி தான் சொல்லுங்க. சரி மன்னிக்கங்க, ஏன்னா ஆல்ரெடி முதலையே கை உயர்த்துதான்.
பிரியாமாவும் எடுத்திருக்காங்க. சொல்லுங்க பிரியாமா. சார் அந்த பாதை தான் சார். பாத்வே, பாதை. ம். இந்த ரேஸ்ல எல்லாம் போடும்போது பாத்வே லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுதான் தோணுது சார். தெரியல அதுவான். ட்ராக்ஸ்னு சொல்லலாம். ஒரே நிமிஷம் நான் அதுக்கு இப்ப 13 இது வந்து லைனுக்கு உண்டான மீனிங்ஸ் இப்ப நான் காட்டுறது. அதுல பாத்தீங்கன்னா 13வது பாருங்க, ஜெனரல் மெத்தட், ஜெனரல் மேனர், ஜெனரல் கோர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஆஃப் தாட், டுக் அ ஹார்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், ஆன் டிஃபென்ஸ், இதெல்லாம் இருக்கு. இதுதான் வந்துட்டு ஒரு முறைங்கிற பொருள்லயே வருது. போனஸ்ரீமா நீங்க வழின்னா சொன்னீங்க. ஆமாங்க சார், அது ஒரு வழி, அந்த வழியை காட்டுவாங்க, இந்த வழியில செய்யுங்க அப்படின்னு. அத முறை, அது கோர்ஸ்ங்கிறதும் வழிங்கிறதும் நீங்க சொன்னது பொருத்தமா இருக்கு. நன்றி சார். அப்புறம் வந்துட்டு மேனர் ஆஃப் கோர்ஸ் ஆர் ப்ரொசீஜர் டிட்டர்மின்ட் பை a specified factor, development along socialist lines, official or prescribed policy, the party line, இந்த மாதிரி இருக்கு. ஆஃபன் லைன்ஸ், அதுதான் 14 வந்து லைன்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஜெனரல் கான்செப்ட் ஆர் ஜெனரல் மாடல், ட்ரைலாஜி அலாங் த லைன்ஸ் ஆஃப் அரிஸ்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த லைன்ஸ்ங்கிறது வந்து பொதுவாக ஒரு கருத்து, பொது கருத்து இல்ல பொது மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வரும். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிரேட் லைன்ஸ். அதுக்குன்னு தனி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் தீஸ் மஸ்ட் பி மேட் ரியல். அவன் எல்லாம் உண்மையா இருக்கணும். தீஸ் மஸ்ட் பி மேட், மஸ்ட் பி த ஒர்க்கிங்ஸ் ஆஃப் அன் ஆக்டிவ் பவர். சொல்லுங்க வசனமா. தேங்க்யூ சார், வணக்கம். லீனியேஜ்னு வரும் இல்லையா? அது வேற. லீனியேஜ் அது இங்க கனெக்டட் இல்ல. தேங்க்யூ சார். பரம்பரையா போயிடும். பரம்பரைக்கு தான் லீனியேஜ்ங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. ஓகே. தேங்க்யூ சார். வெல்கம். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் great lines, but these must be made real. ஏன்னா சுப்ராமெண்டல் அந்த லீனியேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். அந்தந்த நேரத்துல அப்பப்போ அந்த ஆன்மீகம் வந்து நம்ம வழி நடத்தும். அப்போ வந்து எழுதப்பட்ட விதியாகவோ, பரம்பரைனா இப்ப காஞ்சி மடத்துல இப்படிதான் நெறிமுறைகள், இல்லை ஜிஆர் ஐயங்கார் ஜிஆர்னா இப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் எழுதப்பட்ட விதியா இருக்கும். அது பாட்டு போயிட்டு இருக்கும். போப்புனா இப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தான் லீனியேஜ் மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த வேற மெத்தட் வேற, இது வேற. இது வந்து அப்பப்போ வரக்கூடியது, சுட சுட வரக்கூடியது. சரிங்களா? இட் ஹேஸ் இட்ஸ் ஓன். சொல்லுங்க சார். வந்து ஒரு தாட் தனக்கு மட்டும் வந்ததுன்னா அது ஒரு நியூ ஐடியாவா இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு ஒரு லைன் இல்ல லீனியேஜ் இருந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப அதிகமா கவனிக்கப்படும். அந்த மாதிரி தான் இருக்கா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல. ஏன்னா லீனேஜோட பொருளே வேற. இந்த லைன் நீங்க சொன்னா அந்த பரம்பரை, இப்ப தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா அந்த மாதிரி வர்றது. நீங்க பாருங்க, லீனேஜ், ஆன்செஸ்ட்ரி, பெடிகிரி, பேரண்டேஜ், ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு லினேஜ்னு சொன்னா நீங்க சொன்ன பிரிண்டட் லைன்ஸ் கூட வரும். அமௌண்ட் சார்ஜ் பிரிண்டட் லைன்ங்கிற பொருள் தான் வருது தவிர டைரக்ட் டிசென்ட் ஃப்ரம் அ பர்டிகுலர் ஆன்செஸ்டர் ஆன்செஸ்ட்ரி முன்னோர்கள் தான் வரும். த டிசெண்டன்ஸ் ஆஃப் த கன்சிடர் டு பி ஃபவுண்டர் ஆஃப் த லைன். இப்படிதான் அங்க இருக்கே தவிர லெஸ் காமன் வேர்ட் ஃபார் டிரைவேஷன் இதுல வந்து எதுவுமே இல்ல, அந்த பொருள்ல வரல. வாய்ப்பு இல்லை. ரிலேஷன்ஷிப்ல தான் வருது. பாத்தீங்களா? தேங்க்யூ சார், வெரி கைண்ட் ஆஃப் யூ. தெசாரஸ் பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. இப்போ வந்து it has been its great lines, its own great lines, but these must be made real. These must be the workings of an active power felt in the individual's consciousness. அப்ப இது வந்து ஒரு இயக்கமுள்ள சக்தியாக தனி மனித உணர்வு நிலையில் அது வந்திருக்க வேண்டும். And the transcriptions of an eternal truth, powerful to transform mind, powerful to transform life, powerful to transform body. அப்ப அந்த மாதிரி என்ன ஆகும்னா felt in the individual's conscious, தனி மனித உணர்வு பட்டது போகாம டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் இட்டர்னல் ட்ரூத். இப்போ ஒரு 3 வார்த்தை இது முன்னே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். முழுமையா விளக்கம் பார்த்தது இல்லை, கவனிங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு இது இருக்கு,
இன்கால் மெசேஜ்ல போட்டிருக்கேன். இன்னொன்னு வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன் இருக்கு. அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை டிரான்ஸ்லேஷன். மூணுக்கும் யாராவது விளக்கம் சொல்ல முடியும்? வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லிட்ரேஷன், டிரான்ஸ்லேஷன்? சொல்லுங்க சார். டிரான்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது இந்த ஆடியோ அந்த மாதிரி உள்ளத வேர்ட்ஸ்ல டெக்ஸ்டா கொண்டு வர்றதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப டிரான்ஸ்லிட்ரேஷன் அது வந்து அந்த கருத்தை வந்து அந்த லாங்குவேஜுக்கு ஏற்றபடி ஏதோ மாடிஃபை பண்ணி கொடுக்குற ஃபார்மா இருக்கலாமா? இப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆனா அது அப்படி இல்லை. ஆக்சுவலா பாருங்க, இப்ப மதரோடதெல்லாம் இப்ப நீங்க சொன்னது ஓரளவு சரியா இருந்தாலும் அது முழுக்க முழுக்க அது இல்லை. அதாவது அன்னையோட ஆந்திரத்தியம் அப்படின்னு பிரெஞ்சுல நம்ம சொல்லக்கூடிய அவங்க பேச்செல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல காதுல கேட்டு டைப் அடிச்சோ எழுதியோ அது புக்கா பண்ணியிருக்காங்க. அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரைப்ங்கிற வார்த்தையில இருந்து அது வரும். டிரான்ஸ்கிரைப் பார்க்குறேன். டிரான்ஸ்கிரைப்னா டு மேக் அ ஃபுல் ரிட்டன் ஆர் டைப் ரிட்டன் காப்பி ஆஃப் டிக்டேட்டட் மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப அதுதான் வந்து டிரான்ஸ்கிரைப் வரும். இன்னொரு வந்து இந்த லிங்குவிஸ்டிக்ல பாத்தீங்கன்னா டு ரெப்ரசன்ட் phonetics, டு டிரான்ஸ்லேட் ஆர் டிரான்ஸ்லிட்ரேட், அந்த மீனிங்கும் அது வருது. இதுதான் நான் இப்ப சொல்லிட்டு வந்தேன். அப்படின்னா என்னன்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இதுல நான் போர்டு இருந்தா எழுதி காட்ட முடியும். இப்போ ஹவா அப்படின்னு ஒரு வார்த்தை, யாராவது ஹவானா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த மொழி சொல்லுங்க புவனேஸ்வரமா? ஹிந்தியில காற்றுன்னு அர்த்தம் சார். காற்று அர்த்தம். எதுல? ஹவா. எந்த மொழியில? ஹிந்தியில. அது ஹிந்தியில. மீனாட்சி அம்மா நீங்களும் கை வச்சுனீங்க. நீங்க கை வைக்கல, ஆனா பேச வந்தீங்க. அதான் சார், வணக்கம் சார். அதான் சொன்னேன். திருப்பி உங்களுக்கு ரூலை ஞாபகப்படுத்துறேன். கை உயர்த்தி உள் நுழையவும். சரியா? அதான் இடையில கேப் வந்ததுனால உங்களுக்கு அந்த டச் விட்டு போச்சு. ஓகே, கரெக்ட். இப்ப ஹவாங்கிற விஷயத்த அந்த ஹிந்தி எழுத்துல ஹவான்னு எழுதுனா அது பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். நல்லா கவனிங்க, ஸ்கிரிப்ட் அதுல இருக்கு. அதே ஹவாங்கிறது தமிழ்லயோ மலையாளத்திலயோ தெலுங்குலயோ ஹிந்தியை தவிர வேற எந்த மொழியில HAVA HAWAன்னு ஏதோ வர்ற ஸ்பெல்லிங்ல நம்ம எழுதுனா அதுக்கு பேரு டிரான்ஸ்லிட்ரேஷன். லிட்ரலா அந்த வார்த்தை இருக்கும், ஆனா வேற மொழியில இருக்கும். அது டிரான்ஸ்லேட். ஆனா எல்லாம் சரிங்க பாருங்க. இதே டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் அது மொழி ஆக்கம். காற்று அப்படின்னு தமிழ்லயோ விண்டுன்னு சொன்னாலோ நம்ம வந்து அது வந்து கண்டிப்பா அது மொழி பெயர்ப்பா மொழி ஆக்கமாக மாறிடும். இந்த மூணு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லிட்ரேஷன், டிரான்ஸ்லேஷன். சொல்லுங்க பிரியமா. சார் இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா அந்த அதுல என்ன இதுனா குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரிப்ட்ங்கிற வார்த்தை டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதாவது அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கோ, எழுத்து எப்படி இருக்கோ அப்படியே. ஹவா அப்படிங்கிற வார்த்தை ஹவாங்கிற இந்த எழுத்து ஹிந்தியில இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே. இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து ஹவாங்கிற இதை வந்து தமிழ்லயோ ஹிந்தியை தவிர உலகத்துல 1000 மொழி இருக்கு. எந்த மொழியில எழுதினாலும் அது டிரான்ஸ்லிட்ரேஷன். லிட்ரலா அந்த வார்த்தை படிக்க முடியும். ஆனா அது வந்து அந்த ஹிந்தி அது அந்த மொழியில அது இல்லைங்கிறது ரெண்டாவது. மூணாவது டிரான்ஸ்லேஷன் வந்து காற்று அப்படின்னு நம்ம தமிழ்ல சொன்னாலும் இல்ல விண்ட் அல்லது ஏர்னு சொன்னாலும் இங்கிலீஷ்ல அது வந்து மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் தான். புரியுதா உங்களுக்கு? ஓகே. வசந்தம்மா நீங்களும் கை வச்சிருக்கீங்க. அப்புறம் புவனேஸ்வரிமா. வசந்தம்மா சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். இப்ப ஆந்திரத்தியா வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆமா, அத வந்து இங்கிலீஷ் ஆக்குறது டிரான்ஸ்லேஷன். அது கான்வர்சேஷன் நம்ம போடும்போது அது வந்து டிரான்ஸ்லேஷன். அதே வந்து ஆந்திரத்தியா இப்ப வந்து மேர் அப்படின்னு எழுதணும். மேர் மதர்ங்கிற வார்த்தைய நம்ம வந்து எம்இ அந்த ஆக்சென்டோட போட்டு ஆர்இ போட்டு அது டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த மேர்னு தமிழ்ல ரெட்டை கொம்பு போட்டு இரு போட்டு புள்ளி வச்சோம்னா அது வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன். அந்த எம்இஆர்இன்னு சொல்லி இங்கிலீஷ்லயே எழுதினோம்னா அது வந்து டிரான்ஸ்லிட்ரேஷனா மாறும். அன்னை அப்படின்னு சொன்னா அது டிரான்ஸ்லேஷன். மதர் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்லேஷன். சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார் நம்ம தமிழ்ல எழுதுற போதே அப்படியே இங்கிலீஷ் வார்த்தையை குறுக்க போட்டு அப்படியே எழுதுறோம் இல்லையா? அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்லிட்ரேஷன். டிரான்ஸ்லிட்ரேஷன். ரயில்ல போனேன், இப்ப அது இல்லாம பேச முடியாது. இல்ல பஸ்ல வந்தேன், சைக்கிள்ல போனேன், சைக்கிளுக்கு பஞ்சர் ஆயிடுச்சு எல்லாம் பேசுறாங்கல்ல. இப்ப வந்து இப்பெல்லாம்
இந்த என்னென்னமோ செந்தமிழ், நறுந்தமிழ் மாதிரி பன்னித்தமிழ்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராலும் ஒரு தடவை சொல்லியிருக்காங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்டதுல ஞாபகம் இல்லையே சார். அது என்னன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணி, அப்புறம் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி, அந்த வீட்டுல குக் பண்ணி, காரை டிரைவ் பண்ணி, வாழ்க்கைய லிவ் பண்ணி இருக்கிறது தான் லைஃப் அப்படின்னு சொல்றோம். அந்த பண்ணி தானே எல்லாத்தையும் சொல்றோம். இங்கிலீஷ் கலந்து பேசுறது பண்ணி தமிழ்னு ஒண்ணு இருக்கு. கேட்டது இல்ல சார், நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இங்கிலீஷ் கலந்து பேசும்போது நம்ம அந்த மாதிரி இதா இருக்கு. நீங்க சொல்றது ரயில் அப்படின்னு எழுதுனீங்கன்னா, ரயில்னு எழுதுனா அது வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன் ஆகும். அதே மாதிரி ஏர் இந்தியான்னு இருக்கு இல்லையா, ஏர் இந்தியாங்கிற கம்பெனி, அது மாதிரி ஹிந்தியில ஏ போட்டு ஆங்கிற எழுத்து போட்டு எரு போட்டிருப்பாங்க, ஏர் இந்தியா அப்படின்னு. நம்ம தமிழ்ல வந்து ஆங்கிற உயிர் எழுத்து வந்து இடையில வரவே வராது. இதை விட சில இலக்கணத்துல அது தையுள்ள மட்டும்தான் வரும். அளபடைங்கிற இடத்துல மட்டும்தான் எடுப்பது அந்த ஊ மட்டும் வரும். அது ரொம்ப ரொம்ப ரேர். அதெல்லாம் விதிவிலக்கு மாதிரி. ஹிந்தியில அந்த மாதிரி வரும். அப்ப ஏர் இந்தியான்னு அவங்க எழுதலாம் சரி, தமிழ்ல ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அது வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன். இப்ப நான் எழுதியிருக்கேன் பாருங்க, ஏர் இந்தியான்னு இதுல எழுதிருக்கேன். அந்த மாதிரி எழுதும் போதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லிட்ரேஷன். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அகாடமிக்காக சொன்னேன். இது ஒரு வார்த்தை தான். இது வந்து இப்படி ஒரு 3 பகுதி இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் அன் இட்டர்னல் ட்ரூத், பவர்ஃபுல் டு டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த டிக்ஷனரியில அந்த மீனிங் இருக்கு. டிரான்ஸ்லிட்ரேட் மொத்தமா 3மே சமம் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, the transcription of an eternal truth, powerful to transform mind, transform life and transform body அப்படிங்கும்போது, அப்போ அந்த it has its own great lines. The supramental life and the spiritual life has its own great lines. அந்த ஒரு வழிமுறைகள், நெறிமுறைகள் இருக்கின்றன. There must be made, these must be made real, these must be the workings of an active prayer. அது உண்மையாக மாற வேண்டும். அது வந்து இயங்கக்கூடிய சக்தியும் ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும். அவன் வந்து இந்த எங்க தனி மனிதனுடைய உணர்வுகளில் இருக்க வேண்டும். அப்புறம் அந்த அனந்தமான அழிவில்லாத அந்த மெய்ப்பொருளுடைய செயலாக்கமாக, இங்க டிரான்ஸ்கிரைப்ல எந்த இடத்துல என்ன பொருள்னா எழுதப்பட்டதுங்கிற பொருள் அல்ல. இந்த இடத்துல அது வந்து வெளிப்பாடாக, செயலாக, இயக்கமாக மாற வேண்டும். எதோட இயக்கமாக மாறணும்? ஒரு அனந்தமான முடிவில்லாத மெய்ப்பொருளின் ஒரு இதாக வரும். பவர்ஃபுல் டு, அது அந்த மாதிரி மாறும்போது அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுமா, பவர்ஃபுல் டு டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட். அப்போ வந்து மனதையே அது மாற்றிவிடும், திருவுருமாற்றம் செய்யும். வாழ்க்கையை, பிராணனை திருவுருமாற்றம் செய்யும், உடலை திருவுருமாற்றம் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நம்ம முதுகு வலி, அந்த வலி, கழுத்து வலி, தலைவலி, பல்வலி நிறையான்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் இல்லாத ஒரு நிலை அந்த சுப்ராமெண்டல் லைஃப் வந்துச்சுன்னா கண்டிப்பா வரும். அப்படி நோயற்ற வாழ்வு, அந்த நிறை, திரை, மூப்பு, மரணம் 4ம் இல்லாத நிலை தான் சுப்ராமெண்டல் லைஃப். சரியா? புவனேஸ்வரிமா, அந்த அடுத்த சென்டென்ஸ் நீங்க படிச்சுறீங்களா? பக்கம் 320, 6வது லைன். ஆனால் அதிமன ஆன்மீக வாழ்வை இவ்வாறு இயந்திரத்தன்மையாக வாழ முடியாது. அதை ஒரு மன லட்சியமாக அல்லது புறச்சட்டமாக மாற்றிவிட முடியாது. அதிமன வாழ்வுக்கே உரிய மகத்தான வழிமுறைகள் உள்ளன என்றாலும் அவை மனிதனுக்கு மேன்மையாக வேண்டும். தனி மனிதன் தன்னுள் உணர்கின்ற, சரி இதுவா வாசிக்கிற மாதிரி எனக்கு சரியா தெரியல. சரியா இருக்கு, படிங்க. தப்பா இருந்தா நானும் வந்திருப்பேன், பாக்கியலட்சுமிமாவும் வந்திருப்பேன். சரிங்க சார். அதிமன வாழ்வுக்கே உரிய மகத்தான வழிமுறைகள் உள்ளன என்றாலும் அவை மனிதருக்கு மெய்மையாக வேண்டும். தனி மனிதன் தன்னுள் உணர்கின்ற செயலாற்றம் மிக்க ஒரு சக்தியின் இயக்கங்களாய் ஆக வேண்டும். மனம், உயிர், உடல் ஆகியவற்றை உருமாற்றும் ஆற்றல் கொண்ட நித்திய மெய்மையின் பிரதிபலிப்பாக அவை இருக்க வேண்டும். இப்ப சரியா உங்களுக்கே தெரியல, இப்ப படிச்சது ஒரு பொருத்தமா தானே இருக்கு. இல்லையா சார், எனக்கு இன்னும் மனசுக்குள்ள வரலையே அது மாதிரி. அதான் இப்ப கடைசியில பாத்தீங்களா, அது பாருங்க, நீங்க படிச்ச வரிகள் வந்து மனம்,
உயிர் உடல் மனம் உயிர் உடல் ஆகியவற்றின் உருமாற்றம் அப்படின்னு போட்டுக்கலாமா? மனம் உயிர் உடல் ஆகியவற்றை உருமாற்றும் ஆற்றல் கொண்ட நித்திய மெய்மை. நித்திய மெய்மைன்னா இந்த இட்டர்னல் ட்ரூத், நித்திய மெய்மையாக பிரதிபலிப்பாக அவை இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டுருக்காங்களா? பிரதிபலிப்பு தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதான் அதனாலதான் நான் அது ரிஃப்ளெக்ஷன் மாதிரி எதுவுமே காணுமே வேர்ட்ஸ் பார்த்தேன் நான். அதாவது வெளிப்படணும். நான் தமிழ்ல சொன்ன வேற மாதிரி அவர் பிரதிபலிப்பு. இப்ப புரியுது சார். இப்ப புரியுது. நன்றி சார். பாக்கியலட்சுமி சொல்லுங்க சார். இதுல அந்த அதிமன வாழ்வுக்கே மகத்தான வழிமுறைகள் உள்ளன அப்படிங்கிறதுங்க சார். எனக்கு ஒரு கருத்து தோணுச்சுங்க சார். அதாவது என்னன்னா, அப்ப வந்து அந்த கோல்டன் லைட்டு அந்த 29th அப்ப சார் இறங்குறது சொன்னாங்களேங்க சார். அப்ப வந்து அந்த லைஃப் டிவைன் சார் சொன்னாங்க சார். இது அதை பத்தி பேசுறதுக்கு சொன்னாங்க. அது இறங்கி இருக்குது, எல்லாத்தினாலையும் உணர முடியல அப்படின்னா நாம அந்த தளத்துல இருக்கணும், அந்த தன்மையில இருக்கணும். இருந்தா தான் நம்மளால உணர முடியும். அது இதுக்கு பேசிக்கா ஒரு இது இருக்குது. இதுக்கு ஒரு அது வந்து சத்தியம், ரிதம், பிரகத். அதாவது ட்ரூத், ஹார்மோனி, வாஸ்னஸ். நாம் அந்த மாதிரியான இதுல நம்மள மாத்திக்கணும். மாத்தி நம்ம இருந்து அந்த தன்மையில போகும் பொழுதுதான் நம்மளால இத வந்து உணர முடியும் சார். அப்ப இது இந்த இடத்துல அப்படி பொருத்தமா வருங்களாங்க சார்? கண்டிப்பா. அதான் ஆனா இதுல என்னன்னா, இவர் வந்து நம் நிலையில இருந்து சொல்லாம அதோட நிலையில இருந்து சொல்றாரு. எப்படின்னா சுப்ராமெண்டலுக்கு அதற்கென்று இப்ப மகத்தான போட்டிருந்தாருல இவர் தமிழ்ல தான் திருப்பி படிக்கிறேன். நீங்க சொன்னால அதிமன வாழ்வுக்கே உரிய மகத்தான வழிமுறைகள் உள்ளன என்றாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? அப்ப வந்து அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் என்றாலும் அப்படின்னு போட்டுட்டு அவை மனிதருக்கு மெய்மையாக வேண்டும். நம்ம இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்சம் முன்னாடி, அதை நம்ம உணரணும், அந்த தளத்துல இருக்கணும். அப்பதான் நமக்கு அது புரியுற மாதிரி உண்மையா இருக்கும். என்னென்னமோ சொல்றாங்க, அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்னா சாகாம இருப்போம்னா சாகாம இருப்போமான்னு சந்தேகம்லாம் வருது இல்ல. அந்த நிலை வந்தாதான் நம்ம அதாவது மரணமில்லா பெருமாழ்வெல்லாம் வரக்கூடிய முடியும். அடுத்தது வந்து தனி மனிதன் தன்னுள் உணர்கின்ற செயலாற்றல் மிக்க ஒரு சக்தியின் இயக்கங்களாக ஆக வேண்டும். அப்போ அந்த மாதிரி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இட் மஸ்ட் பி த ஒர்க்கிங்ஸ் ஆஃப் அன் ஆக்டிவ் பவர் ஃபெல்ட் இன் தி இண்டிவிஜுவல்ஸ் கான்சியஸ்னஸ். இதுதான் அந்த தளத்துல வரும்போது இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல அது உணர முடிகிறது. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அங்க தமிழ்ல ஒரு பிரதிபலிப்பு வெளிப்படுதல் நான் சொன்னேன். டிரான்ஸ்கிரைப் நான் சொன்னேன் இல்லையா? சரி, அன்னைய எப்பவோ பேசுனது நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை ரெக்கார்டிங்காவும் இருக்கு. ரெக்கார்டிங்கும் நம்ம கேட்கலாம், இல்லாட்டி மொழி பெயர்த்திருக்காங்க, மொழி ஆக்கியிருக்காங்க. அப்படியே அதுதான் ஆஃப் அன் இட்டர்னல் ட்ரூத், பவர்ஃபுல் டு டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. இதுதான் மற்ற இதுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம்னா, சும்மா இப்போ உயர்நிலைக்கு போனோம்னா இந்த இதெல்லாம் உதறாம இந்த மனதையும் இந்த உடலையும் இந்த இருக்கிற பிராண சக்தி எல்லாவற்றையும் திருவுருமாற்றம் செய்யும். அது ஆகும் தான் அப்படி கோடிட்டு காட்டுறாரு. புரியுதுங்களா? கரெக்ட் தான், ரெண்டு பொருத்தமா தான் இருக்கு. நல்லா நல்லா. அதான் நீங்க வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க, நல்லா பொருத்தி காட்டுறீங்க. வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றி. சரிங்களா? நன்றி. அடுத்த சென்டென்ஸ் போறேன். சொல்லுங்க புவனேஸ்வரமா. சார், அந்த அதிமன வெளிப்பாடை பத்தி படிச்சுட்டு அத சொல்ல போற போது அத உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட மனசுக்குள்ள கிடைச்சது சார். அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சண்டே எங்களோட மையத்துல அந்த வெளிப்பாடை பத்தி தான் பேசினோம். அப்போ வந்து 2020 ஒரு ஆல் இண்டியா மேக்சின் வந்தது அந்த பிப்ரவரி மாசத்துல. முழுக்க முழுக்க இந்த அதிமன வெளிப்பாட்டை பத்தி தான். அதுல இல்ல சார், 2020 பிப்ரவரியில வந்த அந்த ஆல் இண்டியா மேக்சின்ல அதனுடைய வெளிப்பாடை பத்தி ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. ஃபுல் புக்கும் அதை பத்தி தான்.
அதுல சப்டைட்டில்ஸ் கொடுத்து அது எப்படி இருக்கும், அது என்னென்ன செய்யும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லும்போது அந்த வெளிப்பாடு பற்றி அதுல போட்டிருக்கிறதும், அன்னைக்கு சிவகுமார் சார் சாட்டர்டே சத் சங்கத்துல சொன்னதும், அது சொல்லும்போது அதனுடைய அந்த உணர்வை கொண்டாட முடிஞ்சுது, ஆழ்ந்து உணர நம்மளால முடிஞ்சதுன்னு தோணுச்சு சார். அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இதுவும் இருக்கு. ஆமாங்க சார். யோசிச்சு பாத்தீங்கன்னா 900 பக்கத்துல எந்த வார்த்தை என்ன பத்தி வேணும் வந்துருக்கலாம், கரெக்டா அதுவும் இந்த சுப்ராமெண்டல் பத்தியே வருது பாருங்க, புரியுதுங்களா? ஆமாங்க சார். நம்ம இதுவரைக்குமே நான் என் மனசுக்கு பட்டதை நான் சொல்றேன். அதிமனம்னு பத்தி படிக்கிறோம், பேசுறோம், எல்லாமே தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா அதுக்குள்ள போகிறதுக்கு ஒரு வெளிப்பாடு தெரியல இதுவரைக்கும். இப்போ இதுக்கெல்லாம் வந்த பிறகு அப்போ நம்ம பண்ற எல்லா மிஸ்டேக்கு, எல்லா கஷ்டகாலம் எல்லாம் அந்த நிலை வந்துச்சுன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உணர முடிஞ்சது. ஆமாங்க சார், ரொம்ப நம்பிக்கையாவே இருந்தது. ஏன் நம்ம அந்த காலத்துல அத இருக்கல போல இருக்கு, ஏன் இப்படி தெரிய வச்சுக்க முடியலையா அப்படின்லாம் கூட தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு அஜெண்டால மதம் ரொம்ப டீடைலா சொல்லிருக்கு, இதெல்லாம் மீறினதான் சொல்லியிருக்காங்க. சுப்ராமெண்டல் பீயிங் எப்படி இருக்கும், இது கான்சியஸ்னஸ் தான் இதை பத்தி அதிகமா இங்க இருக்கு. சுப்ராமெண்டல் பீயிங் அதிமான ஜீவன் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்றாங்க. அதுலதான் ஆண் பெண் இல்லாம இருப்பாங்க, ஒரு பிளாஸ்டிசிட்டி இருக்கும். இப்ப என்னால நீட்ட முடியாத கை அங்க போய் நீண்டு எடுத்துட்டு வரும். அப்புறம் கெட்டதே இருக்காது. அந்த வெறும் உலகம் பூரா அதிமன ஜீவன்கள் மட்டும் இருந்தா ஒரு 3 விஷயத்துக்கு கண்டிப்பா தேவை. ஒண்ணு கோர்ட்டு, இன்னொன்னு ஹாஸ்பிட்டல், இன்னொன்னு இவன் கல்வி மையம் கூட தேவைன்னா அதிகம் சொந்தமா தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரியே எழுதிட்டு போயிடும். புரியுதுங்களா? ஸோ இது அஜெண்டாலதான் இருக்கு, அது நம்ம மற்றதுல இருக்கு. சொல்லுங்க போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. பிரியாமா சொல்லுங்க. இது நீங்க அன்னைக்கு போட்டு காமிச்ச அந்த பாட்டை நினைவுறுத்துது சார், மாவேலி நாடு. அதான் எக்ஸாக்ட்லி. எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, பொய் இல்ல, புரட்டு இல்ல, சதி இல்லைங்கிற மாதிரி இது பண்றது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் போலாம் இல்லையா? ஓகே. And because it is thus real, effective, imperative, the generalization of the supramental consciousness and the spiritual life is the sole force that can lead to individual and collective perfection in Earth's highest creatures. Because it is thus real, இந்த மாதிரி அது உண்மையாக இருப்பதால், because it is thus real, because it is thus effective, ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதால், because this is imperative. imperative கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சொல்லுது. யூசுவலா நம்ம தமிழ்ல ஏவல் சொல்றது, வியங்கோல், வினை, முற்றுலாம் சொல்லுவோம். கட்டளை, ஆர்டர், கமாண்ட் எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் இம்பெரேட்டிவ்ங்கிறத இதுல கிராமர்ல இலக்கணத்துல பயன்படுத்துவாங்க. imperative, because it is the generalization of imperative, the generalization of the supramental consciousness, the generalization of the spiritual life is the sole force. அப்ப இதை பொதுமைப்படுத்த வேண்டும். சோல் அதுதான் ஒரே சக்தி, that can lead to individual perfection, that can lead to collective perfection. இப்ப தனி மனிதனுடைய செம்மையாக இருக்கக்கூடிய பூர்ண நிலைக்கும் மொத்தமா பூர்ண நிலைக்கும் எதுல, இந்த Earth's highest creatures. அப்போ உலகத்தில் வாழக்கூட மிக உயர்ந்த ஜீவன்களில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுவும் ஒரு வலியுறுத்தல், ஒரு கண்டிப்பா நடக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதிப்பாடு இதுல பார்க்கலாம். சரியா? And because it is thus real, effective, and imperative, the generalization of the supramental consciousness and the spiritual life is the sole force that can lead to individual and collective perfection in Earth's highest creature. இது அடுத்த சென்டென்ஸ் படிக்கிறேன். சொல்லுங்க போனேஸ்வரா. சார், அங்க Earth's highest creatures கொடுத்திருக்காரு. இது மனிதனை மட்டுமா குறிக்குது? பொதுவா அந்த பொருள் தானே வரும். மனிதர்கள் தான் அதுல வர வாய்ப்பு இருக்கு. அதுலயும் உயர்ந்த மனிதர்களா மனிதனிலும் உயர்ந்தவன்னா அதுல மகான்களை சொல்றீங்களா? மகான்கள் மட்டும் இல்ல, சாதாரண வாழ்வு வாழ்ந்து ஆனா சித்தர் மாதிரி இருக்கிற நிலை எல்லாம் பல பேருக்கு இருக்கு. மாதிரி இருக்கிற யாரு வேணா நம்ம சொல்லலாம்.
பார்வைக்கு வேணா அவங்க வந்து இப்ப நிறைய பேர் சித்த புருஷர்கள்லாம் பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பாக்கியலட்சுமி அம்மாவுக்கு பொள்ளாச்சி பக்கத்துல வேட்டைக்காரன் புதூர் ஒரு ஊருக்கு அங்க இருக்கிற ஒரு சாமி யார் பேரு, அந்த ஜீவ சமாதி இருக்கு, அழுக்கு சித்தரா அழுக்கு சாமின்னு பேரு உங்களுக்கு. அவங்க வெளியில அவங்கள பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் கிரீச்சர் மாதிரி தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்களோட ரியல் லைஃப்ல வந்து இதா இருக்கு. நான் நிறைய சித்தர்களா ரொம்ப கண்ணப்பா சித்தர் கண்ணப்பன் சாமின்னே ஒண்ணு பார்த்தது. நிறைய இது பாத்தீங்கன்னா பெயர்கள் இதெல்லாம் எனக்கு சிரிச்சுட்டு அவங்க நிறைய விஷயங்கள் செய்யறதாலாம் நம்ம பார்க்கணும். அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்புறேன் உங்களுக்கு, ஷார்ட் வீடியோஸ் அது பாருங்க. ஹையஸ்ட் கிரீச்சர்ஸ் எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. புதுச்சேரியே அந்த மாதிரி ஹையஸ்ட் கிரீச்சர்ஸோட இதுதான். அது சித்தர் பூமி தான் இந்த ஊரே, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சொல்லுங்க வசனாமா. நன்றி சார். சார் நீங்க சொன்ன கருத்துல புதுச்சேரி தான் வேதபுரி அப்படின்னு வந்தது இல்ல? அது அந்த காலத்துல, அதுக்கும் இப்ப சமீப காலம் வரைக்கும் அந்த சாமியார்களை அந்த சித்தர்களை பார்த்த மனிதர்கள் இன்னைக்கும் இருக்காங்க, இப்போ இருக்காங்கிற மாதிரிதான். இங்க அக்கா சாமி, அப்பா பைத்தியக்கார சாமி எல்லாம் நிறைய பேர் இருக்கும், பரதேசின்லாம் இருக்கும், எத்தனையோ இது இருக்கு. நம்ம இதுல குள்ள சாமியார் இருந்திருக்காரு பாரதியார் காலத்துல. அது மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்கு. அவர் சித்தர் பாடல்களும் விதவிதமா பாடியிருக்காங்க. இது உண்மையிலே புதுச்சேரி வந்து சாதாரண ஊர் கிடையாது. அது ஒரு சின்ன விஷயம். அவர் பகவான் வந்து 1910 புதுச்சேரி வராரு இல்லையா? அதுக்கு முன்னாலேயே அவர் இந்த சூப்பர் மைண்ட் ரிலேட்டட் போயம்ஸ் அப்படி எல்லாம் எழுதிட்டாரான்னு தெரியல. ஆனா இந்த 14 நம்ம சிந்தசிஸ் எல்லாம் படிக்கிறது 1914 ஆன்வர்ட்ஸ் அவருடைய கருத்துக்கள். அதுலயே சூப்பர் மைண்டோ சைக்கிக் பீயிங்கோ ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. கிரேட் கிரேட் கிரேட். ஓகே, லாஸ்ட் சென்டென்ஸ் இந்த பேராகிராஃப் படிச்சு முடிக்க பார்ப்போம். Only by our coming into constant touch with the divine consciousness and its absolute truth can some form of the conscious divine, the dynamic absolute, take up our earth existence and transform its strife, stumbling, sufferings and falsities into an image of the supreme light, power and order. இதுதான் வந்து ரொம்ப വലിய அருமையான ஒரு நமக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய வரிகள். Only by our coming into constant touch with the divine consciousness. CU கேபிட்டல் போட்டுருக்காங்க, டிவைன்கிற வார்த்தையும் போட்டாங்க, டிவைன் போடாம சி கேபிட்டல் போட்டாலே அந்த டிவைன் கான்சியஸ்னஸ். அப்ப இறை உணர்வுடன் தொடர்ந்து, அதுதான் நம்ம முக்கியம். இன்னைக்கு நான் வந்து முந்தானத்தை ரெக்கார்டிங் பண்ணாம சொன்னது திருப்பி ரெக்கார்டிங்காக நான் சொல்றேன். மோரிஸ் சுக்லா அப்படிங்கிறவர் எனக்கு வந்து பிரெஞ்சு பாடம் நடத்துறவர். அவருடைய வகுப்புல இருந்த போது அவர் அந்த பாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை காட்ட முடியுமா பிரியாமா? அந்த பாரம் பத்தின ஒரு இதை போஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, புக்கு. ஆமா, அதை எடுத்து காட்ட முடியுமா இப்போ? ஏன்னா அது பதியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக பெனடிக்சியோல இருக்கும் பாருங்க. அதுல என்னன்னா ஒரு கவர்னர் இருந்திருக்காரு, அவங்க படம் காட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அந்த கவர்னருடைய மகன் எழுதுறாங்க, பெருசு பண்ணீங்கன்னா பாருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண பரவாயில்ல, ஏதாவது ஓகே நான் என்னோட இதுல இருந்து பார்க்கிறேன். Le fils du gouverneur, பிரெஞ்சுல le fils du gouverneur, son of the governor, அது ஜான் மாரி பாரோன். ஜான் பிரெஞ்சுல அந்த இந்த சைட்ல பக்கத்துல ஜான் மாரி பாரோங்கிற அந்த இது இருக்கு. ஓத்தர் அப்படின்னு சொன்னா ஆத்தர்ங்கிறது. இது வந்து அலியான்ஸ் பிரான்சைஸ்ல இந்த புக்கை வந்து இது பண்றாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, டியூ கவர்னர் ஆஃப் த கவர்னர், ஃபீஸ் லவ் FILSனா ஃபீஸ்னா சன்னு அர்த்தம். சன் டியூனா பிரெஞ்சு கத்துக்காதவங்களும் கத்துக்க முயற்சி பண்ண த பிளஸ் ல ஆஃப் தங்கிறது சேர்ந்து டியூன் ஆகும். கவர்னர்ங்கிறது கவர்னர். கவர்னர் தான் படிக்கணும் படிக்கும்போது. அதுல என்னன்னா அந்த அவங்க இந்த ஜான் பாரோ வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கூட அவர் 10 வயசு இருக்கும்போது போறாரு. அவங்க அப்பா நல்லா உயர்ந்தவர், நல்ல மெஜஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் பார்த்து சல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில அவங்க ஆஸ்திரம் பக்கம் வராங்க. ஊரே அவரை பாராட்டுது, எஜமான் காலடி மண் எடுத்துக்கிட்டாரு. அவர் அப்படி ஒரு
புகழ்ந்து போற்றி கொண்டு இருக்கிற போது அவர் வந்து ஆசிரமத்துக்குள்ள போறாரு. இந்த தம்பி இவரும் போறாரு. போய் அந்த அன்னை அறைக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அன்னை முன்னாடி ஒரு மண்டி போட்டு அன்னையோட கரங்கள் 2 கரங்களையும் பிடித்து தொடர்ந்து 15 நிமிடத்துக்கு முத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அன்னையோட கைகளை அப்படி முத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அன்னையும் ஒரு போக்குல விட்டுட்டாரு. அப்போ இந்த மகன் என்ன பாக்குறாங்கன்னா வெளியில அப்படி எல்லாரும் அப்படி மதிக்கிறாங்களே, இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படிதான் இப்ப அன்னை எப்படிப்பட்ட உயரத்துல அவங்க இருக்கணும், ஊரே ஓட்டக்கூடிய எங்க அப்பா வந்து இவரு காலடியில விழுறாங்கன்னா இந்த அம்மா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு முதல் தடவை அன்னையை பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வருது. அந்த நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப அழகா அவரும் வந்துட்டு அந்த கவர்னருங்கிறவர் வந்து அன்னை மேல ஈடுபாடு பக்தி எல்லாம் வந்திருக்கு. இல்லாட்டி அந்த மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பிரெஞ்சு அரசு வந்து அவங்களுக்கு அது ஏற்புடையதா இல்லை, இந்த ஆசிரமத்தோட இருக்கிற தொடர்பு. அப்ப அவங்க அந்த பிரெஞ்சுல என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா காட் இன்டு எ செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. SCCT செக்ட். ஒரு குழுவுக்குள்ள போய் மாட்டி அந்த குழுவுக்கு அவங்க கொடுக்குற டெபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா உள் நுழைவது ரொம்ப எளிமை. குழு எந்த ஒரு குழுக்குள்ளே நுழையிறது ரொம்ப எளிமை, வெளிவருவது மிக கடினம். உங்களை மூளை செலவு பண்ணி அவங்க வந்து உங்க சொத்தெல்லாம் அவங்க கொடுத்து அங்கேயே எடுத்து வச்சிருவாங்கிற மாதிரிதான் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா அந்த மாதிரி உண்மையை சொல்லணும்னா ஆசிரமத்துக்குள்ள யாரும் நினைச்ச மாதிரி ஆசிரமேட் ஆயிட முடியாது. குறைஞ்சது 5 வருஷம் அவங்க குறைஞ்சது நான் சொல்றேன். அவங்க வந்து இருந்து பார்த்து முதல்ல அவங்க செலவு அவங்களே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா டைனிங் ரூம் போட்டு காசு கொடுத்து வாங்க மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீயா கொடுத்து அது பார்த்துதான் அவங்க செய்யறாங்களே தவிர எளிமை கிடையாது. ஆனா வெளியில போறதுக்கு ரொம்ப எளிமை, யார் வேணா நினைச்சா போயிடலாம். இங்க யாராவது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, அன்னை ஸ்ரீ அரவிந்தர் அவங்களுடைய உரையாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10:30 மணி ட்ரெயின், அந்த டைம் எனக்கு ஞாபகம் இல்லை, இது 10:30 கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன 10:30 11 மணிக்கு ஏதோ ஒண்ணு பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து விழுப்புரம் வேற எங்கேயும் போற ட்ரெயின் போட்டுருக்கு. அதான் திடீர்னு அவங்களுக்கு வந்து அப்பா என்னால இந்த ஆசிரமத்துல இருக்க முடியாது, அந்த ட்ரெயின்ல ஓடி போயிடுவாங்க. ஆசிரமேட்டா வந்து சேர்றவங்க எல்லாம் ஆகணும்னு நினைச்சு வந்தவங்க எல்லாம் போயிடுவாங்க. சிரிச்சுட்டே ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுவாங்க, இது வந்து அந்த ட்ரெயின் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது ஓடி போயிடும் அப்படின்றாரு. ஸோ வெளியில போறது ரொம்ப எளிமை, உள்ள நுழைறது ரொம்ப கஷ்டம். அப்போ உங்களோட டெபினிஷன் படி வராதுன்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம். 2வது வந்து ஆக்சுவலா இவர் சொல்றாரு பிரெஞ்சு மக்கள், நீங்க தான் இப்ப பெரிய செக்ல மாட்டி மொரிஸ் சுக்லாங்கிறவரு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க தான் வந்துட்டு ரொம்ப பெரிய செக்ல மாட்டி இருக்கீங்கன்னா ஆமா என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மைண்டுங்கிற ஒரு மைண்டுங்கிறதா பெரிய செக்ட், அதுக்குள்ள நீங்க இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கீங்க. ஏன்னா மைண்டுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, அதுல வந்து நம்ம என்ன சொல்றது உள்ளுக்குள்ள போறது ரொம்ப ஈஸி. நான் அவருடைய படத்தையும் நான் காட்டுறேன். மோரிஸ் சுக்லாங்கிறது இதுதான் இல்லையா? அது இதை நீங்க பெருசு பண்ணும். ஓகே, தெரியுதா இந்த படங்கள்? அவர் தான் முதல் படத்துல இருக்கிறவர் தான் மோரிஸ் சுக்லா. தெரியுது சார். இப்ப அவருடைய பத்தின இன்டர்வியூ யூடியூப்ல இருக்கு. இவரை பத்தி நம்ம இன்னும் சொல்லியிருக்கேன். அவரு எப்படி வந்தாரு, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு மதர் எல்லாம் பார்த்த பிறகு வந்து அதுக்கப்புறம் திருப்பி போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாராம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கெல்லாம் தலையில தொப்பி எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவர் தான் இவருடைய பிரெஞ்சு. இது நம்ம கடலூர் சீனிவாசன் இவரை பார்த்திருக்காரு. சரியா? இவர் தான் நமக்கு இந்த விளக்கம் எல்லாம் சொன்னாரு. ஓகே, அப்போ அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மைண்டுங்கிற செக்ட் உள்ள நுழையிறது ரொம்ப ஈஸி மைண்டுக்குள்ள. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து நம்ம எண்ணங்களுடைய இதுல பார்த்து வெளியில வரதான். ஸோ நீங்க மைண்டுங்கிற ஒரு செக்ட்ல போய் மாத்திருக்கீங்க. அந்த மோரிஸ் சுக்லா பிரெஞ்சுக்காரங்க சொல்லணும்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. சொல்லுங்க வசனாமா. சார் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், மாரி சுக்லாஜி அவருடைய போட்டோவை நீங்க கொஞ்சம் குரூப்ல போடுங்க ஒண்ணு முடியுமானால். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப நமக்கு மாரி பாரம் அவருடைய சன் வந்து இங்க இருந்தாரா? இல்ல ஜாமாரி பாரம் தான் சன். அவருதான் சன் ஆக்சுவலா. ஓ, அவர் வந்து டாக்ஸ் அபௌட் ஹிஸ் ஃாதர். ஆமா. ஓ, தேங்க் யூ. ஆமா.
மதர் அண்ட் சன் ஆஃப் இதுன்னு அது நம்ம புக்க 8ஆம் தேதி அந்த டேட் பாத்தீங்கன்னா அது என்னமோ ஒரு 8ஆம் தேதி நினைக்கிறேன். லிட்டரார் அப்படின்னா லிட்டரேச்சர் சம்பந்தம். அவர் வந்து இங்க ஆஷ்ரம் விசினிட்டில இருந்த ஒரு டிக்னிட்டரி பெரியவர் அப்படியா? யாரு? பாரம் வந்து அவரு ஆஷ்ரமேட்டா இருந்தா டிவோட்டிங் மட்டும் தான் எனக்கு தெரியும். இல்ல எனக்கு சின்ன எப்படி கனெக்ஷன் வந்து மாரி சுக்லாஜி இவரை ரொம்ப ஹைலைட் பண்றதுக்கு ஏதோ பேக்ரவுண்ட் காரணம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க சொல்ற அந்த லிட்டரரி சர்க்கிள்ல வந்திருக்கலாம். சரி, நான் அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதில் இன்னொன்னு சொல்லிடுறேன். இதை எடுத்துடலாமா? அந்த படத்தை எடுத்துடலாம். ஓகே, இதுல என்னன்னா ஒரு தடவை இவரு வந்து கொஞ்சம் வந்தோன்னா தான் மதரை போய் பார்க்கணும்னு சொன்ன உடனே மோரிஸ் சுக்லா தான் அரேஞ்ச் பண்றாரு. ரஜினிகாந்த் குப்தா கிட்ட நீங்க இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கிறாரு மதரை பார்த்துங்க. ஸோ ஓகே சொல்லிட்டு அவர் அவனோட ஒன் கண்டிஷன் என்னன்னா யூ மஸ்ட் அக்காம்பனி, நீங்களும் கூட வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இவரும் கூட போறாரு. அப்ப உள்ள ஒரு ஆதேஷ் மாதிரியா யார் மன்னி சொன்ன மாதிரி ஒன்று சொன்னாரு. என்னன்னா நீங்க வந்து இந்த மதர் ரூம்குள்ள வர்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதை விட்டு நீங்க வெளியே போறதுதான், வெளியே போறதுன்னா எப்படின்னா எந்த உணர்வோட போறீங்க அந்த உணர்வை எப்படி இப்ப நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எப்படி பண்றீங்க, மதரோட சக்தியை அருளை நீங்க உள் வாங்கி அந்த அன்னை அறைக்குள்ள போய் வெளியில வந்தப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மோர், அது பிரெஞ்சுல அவர் சொன்னாரு, அது இங்கிலீஷ்ல சொன்னா இட் இஸ் நாட் த என்ட்ரி of the mothers entering the mother's room, but it is how you exit and how you reflect that outside the world. That is more important than the real entry. தமிழ் சொன்னா அறையில் நுழைவது அது அவ்வளவு முக்கியம் இல்ல, அதை நீங்கள் எப்படி வெளியே போய் அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறீர்கள், உங்களை நீங்கள் எப்படி தாண்டி செல்கிறீர்கள் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. புரியுதுங்களா? கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட இது போனா அன்னைக்கு கொஞ்சம் ரெக்கார்டிங் இல்லாதப்போ நான் லேசா முந்தாரத்தை தொட்டு சென்றேன்னு நினைக்கிறேன். அது டீட்டெயிலா சொல்லியாச்சு. ஓகே, இப்போ அந்த கடைசி சென்டென்ஸ் பிடிச்சு முடிப்போம். only by our coming into constant touch with the divine consciousness. ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் டச் வித் டிவைன் கான்சியஸ்னஸ் தான் எனக்கு அது ஞாபகப்படுத்துச்சு. ஸோ நம்ம மதரோட ரூம்குள்ள போறோம், அது ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா செய்யக்கூடாதுன்னே மோரிஸ் சுக்லா சொன்னாரு. அதை வந்து நம்ம வந்து ஒரு உணர்வோட செய்யணும். அப்போ வந்து அதுக்கப்புறம் வெளியில வந்த பிறகு இந்த மதரோடய இருக்குங்கிற உணர்வோட இருக்கும். அண்ட் கான்ஸ்டன்ட் வித் அண்ட் இட்ஸ் அப்சல்யூட் ட்ரூத், coming into contact touch with the divine consciousness, coming into constant touch with its absolute truth, can some form of the conscious divine, ஏதோ ஒரு ரூபத்துல இறைவனுடைய அந்த உணர்வோட டைனமிக் அப்சல்யூட் முழுமையின் நிர்குண பிரம்மா சகுண பிரம்மாலாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். டைனமிக் அப்சல்யூட் இயக்கமுள்ள அந்த பூரணன் டேக் அப் அவர் எர்த் எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளுடைய இந்த ஜீவனை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்வை எடுத்துக்கொண்டு அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இட்ஸ் ஸ்ட்ரைஃப்னா பெரும் கஷ்டங்கள், ஸ்டம்பிளிங் தடமாற்றங்கள், சஃபரிங்ஸ் கஷ்டங்கள், தொல்லைகள் அண்ட் ஃபால்சிட்டிஸ் அந்த பொய்மைகள் இன்டு அன் இமேஜ் ஆஃப் த சுப்ரீம் லைஃப். இந்த 4 கெட்டது போட்டிருக்காது, ஸ்ட்ரைஃப், ஸ்டம்பிளிங், சஃபரிங் அண்ட் ஃபால்சிட்டிஸ். அவையெல்லாம் எதாக மாறும்? இறை ஒளியாக, இறை ஆற்றலாக, இறை ஆனந்தமாக மாறும். சொல்லுங்க பிரியாமா. Sir, and screen share, sir. Pages, synthesis pages, screen share, sir. பண்ணிட்டு தான் இருக்கேன், தெரியலையே மற்றவங்களுக்குலாம் வந்திருக்கா? மற்றவங்க சொல்லுங்கம்மா. நான் என்னோட இதுல ஸ்கிரீன்ல வந்திருக்கு. அது ஸ்கிரீன் ஷேர் ஆகல, உங்களுடைய ஒரு இதுல மட்டும் வந்திருக்கு, ஒரு சின்ன ஸ்லாட்ல மட்டும். ரைட், ஆனா அதுதான் நான் பண்ணிருக்கேன். என்ட்ரி ஆகி போனதுக்கு அப்புறம் அது அப்படி இருக்கும் என்னமோ தெரியல என்னோட. ஆமா சார், ஆமா அது சார். அப்புறம் வந்து அவங்க சொன்னது வந்து பாக்கியலட்சுமி மாமா கோட் பண்ணது வந்து சுப்ராமெண்டல் இதுக்கு வந்து வைட்னஸ், ஹார்மனி, வைட்னஸ், சத்யம், பிரியாமா அது வந்து சத்யம், ரிதம், பிருகத். சத்யம் இஸ் ட்ரூத், ரிதம் இஸ் ஹார்மனி, பிருகத் இஸ் வாஸ்ட்னஸ். தேங்க்யூ மா, தேங்க்யூ சார். இப்ப ஸ்கிரீன்ல தெரியுதா இல்லையா? இப்ப தெரியாமல படிச்சேன் இவ்வளவு நேரம், உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? இப்ப வந்திருக்கா என்னோட ஸ்கிரீன்ல? உள்ள ஒரு ஸ்லாட்ல இருக்கு, பிரசன்டேஷனா வரல. இல்ல ஒரு ஸ்லாட்ல கூட எங்களுக்கு தெரியல சார். ஆமா,
ஒரு ஸ்லாட்ல கூட எங்களுக்கு தெரியல. தெரியல எனக்கு. அது என்னன்னா அவங்க உள்ள வந்து போன அப்புறம் என்ன மாறிடுச்சுன்னு எனக்கு புரியல. சார் நீங்க ஒன்ஸ் அகைன் பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கமாண்ட். ஏன்னா நடுவுல ஷீ இன்டரப்டட் இல்லையா? இல்ல சரி, நான் இப்ப என்ன பண்ண, வெளியே போயிட்டு வரேன். Now it is okay. இது கொஞ்சம் வெளியே போய் வந்தாதான் வரும் போல் இருக்கு. ஓகே, ஒன்லி அவெல்லாம் படிச்ச வார்த்தைகள் உங்களுக்குள்ள போயிருக்கும் இல்லையா? ஒன்லி போய் அந்த வார்த்தைகள்லாம் ஓரலா பேசும்போது கேட்டிருக்குமா இல்லையா? அந்த சென்டென்ஸ் எங்களுக்கு புக்கும் இருக்கே சார், நாங்க கேட்டோம். பட் இது கம்ப்ளீஷன் இல்லையேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Okay, only by our coming into constant touch with the divine consciousness and its absolute truth can some form of the conscious divine, the dynamic absolute, take up our earth existence and transform its strife, stumbling, sufferings and falsities into an image of the supreme light, supreme power and supreme ananda. So ரொம்ப அருமையான ஒரு சென்டென்ஸ். இதுல என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் முன்னாடி என்னென்னமோ படிச்சோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு வேலைக்காகாதுன்னு சொல்ற மாதிரிதான் இருக்கும். அந்த ஒழுக்க நெறிகள், அறநெறிகள், மதமா வர்றது, ஆசையின் பால் இருக்கிறது, இந்த பிராணன், பாடி, இதுல எல்லாம் வந்துட்டு ஒரு நிலைக்கு மேல அது வேலை செய்யாது, ஒழுங்கா இருக்காது, அது இழந்து போயிடும், மறைஞ்சு போயிடும். ஆனா நீங்க இதுல இருக்கிற ஒரே மெயின் திங், பை அவர் கம்மிங் இன்டு கான்ஸ்டன்ட் டச். அது அந்த கான்ஸ்டன்ட் டச்சுக்கு தான் பெஸ்ட் வந்து ரிமெம்பர் அண்ட் ஆஃபர், ரிமெம்பர் அண்ட் ஆஃபர், ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த டச் இருந்துகிட்டே இருக்கும். எதுவோட கான்ஸ்டன்ட் டச்? டிவைன் கான்சியஸ்னஸோட கான்ஸ்டன்ட் டச், அந்த அப்சல்யூட் ட்ரூத்தோட கான்சியஸ். அப்பதான் சம் ஃபார்ம் ஆஃப் த கான்சியஸ்னஸ். இப்போ ஒன்லி பை அவர் கம்மிங் இன்டு கான்ஸ்டன்ட் டச் அப்படின்னும், அண்ட் சம் ஃபார்ம் ஆஃப் த கான்சியஸ் டிவைன், அந்த டச் கூட அதுல ஏதோ ஒரு சம் ஃபார்ம்ல இருந்து டைனமிக் அப்சல்யூட் டேக் அப் எர்த் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இட்ஸ் ஸ்ட்ரைஃப், ஸ்டம்பிளிங், தடுமாற்றங்கள், பெரும் கஷ்டங்கள், பெரும் துயரங்கள், பெரும் பொய்மைகள், அதெல்லாம் போய் அந்த பேரொழி வரும், பேராற்றல் வரும், பேரானந்தம் வரும். சொல்லுங்க பிரியாமா. சார் அப்போ வந்து நடக்கிறது எல்லாமே அது நல்லதோ கெட்டதோ எவ்ரிதிங் ஒரு விட்னஸா we have to keep on telling. அந்த கரெக்ட். கான்ஸ்டன்ட் டச்ங்கிறத நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும், அதுக்கு மேல எதுவுமே வேணாம். அது நீங்க சரண்டர்னு சொல்லலாம், சின்சியர்னு சொல்லலாம், பெர்ஃபெக்ஷன் சொல்லலாம், என்ன வேணா வார்த்தைகள் மாற்றி மாற்றி. கான்ஸ்டன்ட் டச்சுக்கு நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ, அது ஜபமா இருக்கலாம், அப்படியே உள்ள இதே துடிப்பு மாதிரி மூச்சு விட்டு இழுத்து விடுற மாதிரி அந்த மந்திரமும் உள்ள ஓடிட்டே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம். சோ இப்ப தமிழ்ல அதை படிச்சிருங்க புவனேஸ்வரமா, நீங்களே படிச்சு முடிச்சிருங்க. நான் படிக்குவான் இல்ல, நாளைக்கு நீங்க படிங்க, நீங்க புவனேஸ்வரமாவே படிச்சு முடிச்சிருங்க. சரி, ஓகே சார், தேங்க்ஸ். நாளைக்கு நீங்க தான் ஆரம்பி. நன்றி சார், நன்றி. பக்கம் 320. புவி பரிணாமத்தின் உச்சக்கட்டத்தில் உள்ள உயிர்களில் தனி உயிர்கள் மற்றும் இனங்களின் பொதுவான முழுமைக்கு வழிவகுக்க கூடியது இத்தகைய அதிமன உணர்வும் ஆன்மீக வாழ்வும் பொதுவாக பரவுவதேயாகும். ஏனெனில் அதுதான் இவ்வாறு மெய்மையும் செயல்திறனும் அதிகாரமும் கொண்டதாக இருக்கும். நாம் தெய்வீக உணர்வுடனும் அதன் மெய்மையுடனும் இடையறாத தொடர்பு கொண்டிருக்கும் நிலையை அடையும் போதுதான் உணர்வுள்ள செயலாற்றல் மிக்க பரம்பொருளாகிய இறைவன் புவி வாழ்வை ஏந்தி அதன் முரண்பாடுகள், தடுமாற்றங்கள், துன்பங்கள், பொய்மைகள் ஆகியவற்றை பரம ஒளி, சக்தி, ஆனந்தம் ஆகியவற்றின் பிரதிபலிப்பாக உருமாற்ற முடியும். இப்போ பொருத்தமா தெரியுதுலமா, நீங்க படிக்கும்போது படிக்கும்போது வேற படிக்கிறோம். ஆமா ஆமா சார். இப்ப இந்த நான் முதல்ல வாசிச்சதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது வந்து அதிமன சக்தியினுடைய செயல்பாட கரெக்டா கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம அந்த தெய்வீக உணர்வோட அப்படியே கான்ஸ்டன்ட் டச்ல இருந்துட்டு இருக்கிற போது
நம்ம செயல்பாடுகளையும் நம்மளுடைய வாழ்வையும் இறைவன் தன்னோட கையில ஏந்திக்கிறோம். ஏந்திக்கிட்டு அப்படியே நம்மளுடைய எல்லா துன்பத்தையும் இன்பமாக மாற்றக்கூடியவராக அமைகிறாருங்கிறத அழகா இந்த பேசேஜ்ல கொடுத்திருக்காரு சார். நம்பிக்கை ஊட்டமா இருக்குல்ல. ரொம்ப நம்பிக்கை. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கொடுத்திருக்கிறாரு. செய்யும் போது என்னென்ன மாறு போகிறதையும் அழகா கொடுத்திருக்காரு சார். யோசிச்சு பாப்பீங்களா? அடிக்கடி நீங்க சொன்னது இதுக்கு முன்னாடி முதல் 4-5 பேரா படிக்கும்போது எல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நேர்ல பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லுவீங்களா? நம்புற மாதிரி இல்ல, சரியா இருக்கும்னு ஒரு அவநம்பிக்கை தான் வருதுன்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. இப்ப அது போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார், மாற்றம் நிறைய மாறுதுங்கிறது நல்லாவே தெரியுது. அன்னைக்கு அந்த சுப்ரமண்டல் டேலியே ஒரு மாதிரி நல்லா உணர முடிஞ்சது சார். இதுவரைக்கும் எத்தனையோ லீப் இயர் வந்துட்டு போயிருக்கு, இதை பத்தி படிச்சிருக்கிறோம், அது அப்படியே கடந்து போயிட்டோம். ஆனா இந்த லீப் இயர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா நமக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் வந்தது சார். அதுக்கு என்ன ரீசன்னா, இப்ப நீங்க எல்லாமே இப்ப சாவித்திரி ஒரு பக்கம் படிக்கிறது, லைஃப் டிவைன் படிக்கிறது, சிந்தசிஸ் படிக்கிறது, குணசுந்தரி அம்மனை சாவித்திரியோட விளக்கம் கேட்கறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஏதோ விதத்துல உணர்ந்து செய்யும் போது இப்ப 200 பக்கம் தாண்டி இருக்கோம்னு சொன்னோம்னா அந்த வார்த்தைகளுக்குள்ள உள்ள நம்ம போயிட்டு வரோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்க இந்த அளவுக்கு உங்க லைஃப்ல படிச்சிருப்பீங்களான்னு யோசிச்சுப்பாங்களா இந்த குழுவை சொல்லணும் பொதுவா? இல்ல சார், இல்ல. அன்னைங்கிற சக்தியை தெரிஞ்சோமே தவிர அவங்களால நம்ம எங்க முன்னேறதுக்கு வழி கிடைக்குதுன்னு அப்படிதான் போய்கிட்டு இருந்தோம். இத நம் வாழ்வையே மாற்றக்கூடியது, நம்மளுடைய இயல்பையே மாற்றக்கூடியதுங்கிறது தெரியவே இல்லை சார். அப்போ அவரை கும்பிட்டா நமக்கு இது நல்லது கிடைக்கும், இந்த கஷ்டம் தீருங்கிற இந்த நோக்கத்துலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோங்கிறது இப்ப நல்லாவே புரியுது. இப்ப வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கையில நமக்கு எது நல்லது, எது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரியுறாப்புல வருது சார். அதான் இன்னும் 200 இன்னும் 700 பக்கம் இருக்கு இந்த புக்ல மட்டும். ஆமாங்க. இப்ப நம்ம நல்ல வேலை ஏதோ முடிஞ்ச வரைக்கும் 7 நாளோ 6 நாளோ வாரத்துல பண்ணிட்டு இருக்கனால அது கறக்க முடியுது. அது நம்ம நல்லா அது கூட அதனால இந்த படிக்கும் போதெல்லாம் அந்த கான்ஸ்டன்ட் டச் வந்துருங்க கன்ஃபார்ம். இதுனா இந்த புக்கை மட்டும் சொல்லலாம், சரி அரவிந்தோட எந்த புக்கை படிச்சாலும் சரி, அன்னையோட எந்த புக்கு படிச்சாலும் சரி, அது கான்ஸ்டன்ட் டச் கண்டிப்பா வந்துடும். அந்த டச் வந்தப்புறம் நம்ம நம்மளுடைய இதை இப்ப நீங்க அதுக்கு முன்னாடியே சுப்ராமண்டலோட இது இருந்திருக்கும், உணரும் தன்மை நமக்கு இல்லாம இருக்கு. இப்ப அந்த தளத்துக்குள்ள நுழைவதால் நமக்கு தெரியாது. அதுதான் உண்மையான. அதோட சார் இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்பவே இதா இருந்தது. என்னன்னா இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்கு, இவ்வளவு நம்பிக்கை அவங்க சொல்றாங்க, இங்க பார்த்தா நாட்டுல நீங்க எடுத்தோம்னா எல்லாம் குப்புற கவல்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும் போது இது வந்துதான் அது வருங்கிறத புரிய வைக்கிறாங்க போல இருக்கு. அதெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் அழிய போகும்போது இன்னும் கொஞ்சம் பிரகாசம் எரியும். ஆமா சார், ஆமாங்க சார் அப்படின்னு தோணுச்சு. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சொல்லுங்கம்மா. சரி, இப்போ போனாமா சொன்னாங்கல்ல, அந்த துன்பங்கள் எல்லாம் அவங்க தாங்குறாங்க, அந்த ஆறுதலா இருக்குன்ற மாதிரி. அதுக்கு அந்த போன வாரம் சாவித்திரி லைன் he carries a suffering world in his own breast, போனாமா கிளாஸ். துயருறும் இம்மண் பதையதனை தன் நெஞ்சினுள்ளே சுமக்கிறான். அந்த வரி ரொம்ப ஆறுதலா இருந்தது சார். அப்போ வாட் எவர் அந்த நம்ம என்ன ஃபேஸ் பண்றோமோ எவ்ரிதிங் he carries in his heart அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆறுதலா இருந்தது. அந்த நம்ம துயர் இல்ல, நம்ம துயரை சேர்த்து அவர் தாங்குறாருன்ற மாதிரி, ஒரு யாரோ தாங்குறாங்கப்பா, நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. சார் 2 இது அனுப்பிச்சுட்டு இருந்தீங்களாங்க சார். புதுக்கோட்டை மெய்வெளிச்சாலை அவங்க கட்டுப்பாடான இது கிராமம் அப்படின்னு, இன்னொன்னு கோட்டக் மகேந்திரா கட்டுப்பாடு வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு 2 அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க சார். இல்ல நான் அது பொதுவெளியில சொல்ல. சரி, நான் இப்ப ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டு அதை பத்தி பேசுறேன். வசந்தாமா சார், சிமிலர்லி புக் 6 canto 2 பெயின் இஸ் தி ஃபர்ஸ்ட் born அப்படிங்கிறாங்க. ஆனா அதெல்லாம் விட்டு வெளியே வரணுங்கிறது தான் நமக்கு பாயிண்ட். சரி, இப்ப நான் அன்னை ஸ்ரீவர் அரவிந்தருக்கு நன்றி வணக்கம், அனைவருக்கும் நன்றி வணக்கம். நம்ம நாளை காலை இந்த பயிற்சியை பயில்களை தொடர்வோம். நன்றி.